கோவை வ.உ.சி. மைதானத்தில் உழவுக்கு உயிரூட்டு, உழவர்க்கு வாழ்வூட்டு கண்காட்சி 3வது நாளாக நடைபெற்றது. விவசாயத்துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வளர்ச்சியை விளக்கும் வகையில் விவசாயத்துறை சார்ந்த 84 சிறப்பு வேளாண் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. நவீன வேளாண் கருவிகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இயற்கை விவசாய முறைகள் குறித்த தகவல்களை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர். மேலும் வேளாண் படிப்பு தகவல்களுக்கு தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. விவசாய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண துறை சார்ந்த நிபுணர்கள் ஆலோசனைகளை வழங்கினர். விவசாயிகளுக்கு வங்கிக் கடன் வசதி குறித்தும் தகவல் அளிக்கப்பட்டது. அதிகமான பொருட்கள் இங்க இருக்குது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாய சம்பந்தமா இருக்கனால இந்த மாதிரி நிறைய கண்காட்சிகள் நடத்தணும். புதிய தலைமுறை அடிக்கடி இந்த மாதிரி பண்ணனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு இது 2வது வருடம் பண்ணனால நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இது ரொம்ப பயனுள்ள ஒரு கண்காட்சி. அதில் நிறைய ஐட்டம்ஸ், நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கு. விவசாய கண்காட்சி பார்த்தோம், இயற்கை உரங்கள், அப்புறம் இந்த வேளாண்மை கண்காட்சி, நம்மாழ்வாரோட ஸ்டால் எல்லாமே பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த பொருட்காட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது விவசாயம் சம்மந்தப்பட்டதாலும் சரி, வீட்டு உபயோக பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் சிறப்பாக போட்டுக்கிறாங்க. எல்லாரும் பொதுவாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. இன்றைக்கு இந்த நாடு நல்ல செழிப்பு அடையணும்னா இன்றைக்கு பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி வேளாண்மை நடைபெறணுங்கிற கருத்துக்களை பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் சிறப்பான முறையில் அமைச்சிருக்கீங்க. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி.